அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண் குமார், ENT கன்சல்டன்ட். பெண்களுக்கு காது அணிகள், அதாவது இயரிங்ஸ் போட ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் நிறைய பேர் சின்ன வயசுல காது இந்த இடத்துல குத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏதாவது அடிப்பட்டனாலேயோ இல்லை கம்மல் கிழிச்சிட்டு வந்துட்டனாலேயோ இல்லை ரொம்ப வெயிட்டான கம்மல் போடுறனாலேயோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காதோட ஓட்டை பெருசாய் பெரிய ஓட்டையாகி சம்டைம்ஸ் இது கிழிஞ்சே போயிடும். பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் இயர்லோப் டேர் ஆர் ஸ்பிளிட் இயர் லோபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கிறனால என்ன ஆகும்னா, பெண்கள் அவங்க கம்மல் போட முடியாமையும் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் காது தைக்கணும் சார், நீங்கள் தைப்பீங்களான்னு கேட்பாங்க. எஸ், நாங்கள் ENT சர்ஜன்ஸ் தைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் இயர் லோப் ரிப்பேர்னு சொல்லுவோம். இது லோக்கல் அனஸ்தீசியாலேயே பண்ணிடலாம். OPD ப்ரொசீஜர் தான். கிழிஞ்ச காதை தச்சிருவோங்க. தையல் போட்டு தச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு தையலை பிரிச்சுட்டு 1.5 மாசமோ காதில் கம்மல் போடக்கூடாதுங்க. இதுக்கு பேர் இயர் லோப் ரிப்பேர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ENT சர்ஜனை போய் பாருங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க ஸ்கோப் ENT. தேங்க்யூ.